பெரியார் குறித்த சீமானின் கருத்துக்கள் வந்து 2-3 விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த செக்ஸ் குறித்த சீமான் பெரியார் சொன்னதாக சொன்ன தகவலுக்கு எந்த ஆதாரத்தையும் அவர் தரவில்லை. ஆகவே அதற்கு அவர் தான் முழு பொறுப்பே இருக்க வேண்டும். வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தில் அவர் பார்த்துக் கொள்வார். அவர் வந்து ஆதாரம் இல்லாமல் பேசியது தவறு. அந்த ஒரு செக்ஸ் விவகாரத்தை தவிர மற்றபடி பெரியார் பேசியதாக அவர் சொன்னது அத்தனையும் உண்மை. ஃபேக்சுவலி அதெல்லாம் கரெக்டு. அதற்கு யாராலையுமே மறுப்பு சொல்ல முடியாது. இன்றைக்கு பெரியாருடைய ஆதரவாளர்கள் சொல்லுவது எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் அதை புரிந்து கொள்ள வேண்டும், சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு தான் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு வியாகியானத்தை தான் வைக்கிறாங்களே ஒழிய சீமான் சொன்னது தவறு என்று மற்ற விஷயங்களை அவர்களால் சொல்ல முடியவில்லை. மூன்றாவது, பெரியார் விவகாரத்தில் சீமான் ஒன் அஜெண்டாவாக கொண்டு போனார்னா அவர் தோற்று போவார். ஏன்னா 52 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன ஒரு தலைவரை பற்றி தொடர்ந்து நெகட்டிவாக பேசுவது என்பது பெரும்பாலான மக்கள் திரளிடத்தில் தொடர்ச்சியாக எடுபடுமா என்றால் அது சந்தேகம். பெரியார் குறித்து உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும், எனக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த விதத்தில் சீமானுக்கு பெரியார் குறித்த கருத்துக்களை சொல்வதற்கான எல்லா உரிமையும் உண்டு. அந்த உரிமையை எவரும் தட்டி பறிக்க முடியாது. அதுக்கு அவர் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம், படத்தை செருப்பாடில் அடிக்கிறது போன்றவை எல்லாம் அபத்தமானவை. அது எந்த அளவு பெரியாருடைய ஆதரவாளர்கள் சித்தாந்த ரீதியாக பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விதத்தில் திமுக அரசுக்கு லாபமாக போய்கொண்டிருக்கிறது. மக்கள் பிரச்சனைகளை பேசாமல் 52 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன ஒரு தலைவர், பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, பெரியார் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு, பெண்கள் முன்னேற்றத்திற்கு பங்களித்திருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெரியார் மட்டுமே அதை செய்தார் என்னும் பொழுதுதான் இன்றைக்கு பிரச்சனை வருகிறது.